இன்னைக்கு நாம 2015வது வருஷம் ரிலீஸ் ஆன பீமேக் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தோட கதையத்தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொன்லைனுக்கு என்னன்னா, மிலிட்டரியில இருந்து வந்த ஹீரோக்கு தான் பொண்டாட்டி ஒரு பேய் அப்படின்றது அவருக்கு தெரியல. ஆனா கூட வந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியுது தன்னோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி வந்து பார்த்தனா பேய் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட சொல்லி அவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. அப்படி அவங்க காப்பாத்துறாங்களா இல்ல அப்படின்றத கொஞ்சம் காமெடியோடையும் நிறைய ஹாரரோடும் சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறது முன்னாடி முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு கர்ப்பிணி பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்க, அவங்க பக்கத்துல இருந்த ஒரு விளக்கு வந்து பார்த்தனா தரையில விழுந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இந்த படத்தோட டைட்டில போட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு மிலிட்டரி கேம்ப்ல ஹீரோ மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குருவி கூடு மண்டைய இருக்கான்ல, அவன் ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாவத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா நமக்கு எல்லாரும் சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்க எல்லாருமே சொல்றாங்க, ஏண்டா டே உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதடா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றாருன்னா, எப்படியாச்சும் என் பொண்டாட்டி புள்ள நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டக்குன்னு அந்த பரட்டத்தால இருக்கான் பாருங்க, அவங்க என்ன சொல்றானா, நம்மலாம் எதுக்குடா பயப்படணும், நம்மலாம் சோல்ஜர். 300 பருத்தி வீரர்கள் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பாத்தீங்களா? அதுல வெறும் 300 பேர் போயிட்டு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போரிட்டு ஜெயிப்பாங்க. ஏன் அதே மாதிரி நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு இன்னொருத்த என்ன சொல்றானா, டேய் முட்டாள், அந்த படத்துல எல்லாரும் செத்து போயிட்டாங்கடா கடைசியில அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எது செத்து போயிட்டாங்களா, சரி விடு, நம்ம எல்லாரும் சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல ஆயுதமே இல்லாம வெறும் கையை வச்சு தானே சண்டை போட்டாங்க, நம்ம கிட்ட ஆயுதமே இருக்கு, நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, டேய் முட்டாள், என்கிட்ட கையில நான் எப்பறம் சண்டை போறது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம வென்று காட்டுவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் மாசா ஒரு பீஜம் போட்டு போர்க்களத்துக்கு போய் நின்னா, எதிரில் இருக்க டீம் என்ன பண்ணுது, துப்பாக்கி எடுத்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா கையால தாண்டா சண்டை போடணும்னு சொன்னீங்க, என்னடா மிஷின் கன்லாம் வச்சு சண்டை போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு போயிட்டு ஒரு பதுங்குக்குள்ள பதுங்கிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பரட்டத்தால என்ன பண்றான், அந்த குடுமிக்காரன் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறான். ஆமா, இப்ப நீ எதுக்கு குடுமி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது எனக்கு பிளாக் நோய் வந்துட்டான், அதனால எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு சரியா போயிட்டுனா எங்க குலசாமி மாதிரி அவனுக்கு வந்து குடுமி போட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டாங்க, அதனால தான் நான் இது வரைக்கும் குடுமி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு அந்த பரட்டத்தலை என்ன சொல்றான்னா, இந்த குடுமியை போட்டதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டா, ஆளும் மண்டையும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவி மண்டைய சொல்றான், ஆமா ஆமா ஒரு பெரிய ரிட்டிக் ரோஷன் மண்டைய பாரு, பரட்ட தலை வச்சுட்டு என்னோட குடுமியை சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கப்ப, ஏற்கனவே குண்டடி பாங்கி செம்ம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோக்கு என்ன சொல்றானா, சாரத்தை காட்டியும் பொண்டாட்டியை பாக்கணும்டா, அது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறான். அதே மாதிரி ஹீரோப்போட பொண்டாட்டியும் ஒரு நதிக்கரையில நின்னுட்டு ஒரு காத்து காத்து கத்துறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பூரா பள்ளிக்கு எல்லாமே பயந்து போடிட்டு இருக்குது. அதுக்கடுத்த ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்றக்காக அவனோட கிராமத்துக்கு வரான். வந்ததுமே தான் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க, நீ வந்து உன் பொண்டாட்டி புள்ளைய பார்த்து சந்தோஷமா இருக்க, உன் கூட வந்த நாங்களாம் எங்க போய் தங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, டேய் தா தெது பாத்தீங்கன்னா 3வது வீடு, அது எங்க அத்தை வீடு தாண்டா, போய் படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, அத்தை வீடு கேட்டா சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறப்ப, போடுவாங்க, பட் எங்க அத்தை இப்ப உயிரோட இல்ல, இருந்தாலும் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அடப்பா, எங்களை பேய் வீட்டுல எங்களை தங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் படுக்கிற கடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஒரு புத்தர் சிலையை கொடுத்து இருப்பான். அதை ஹீரோன் கிட்ட காட்டுறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை பார்த்து லைட்டா பயப்படுறாங்க. அதை தூரமா வைக்க, நான் காலையில சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டி கூட சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு இருக்கான். மறுநாள் அந்த குடுமி என்ன பண்றானா, ஒரு சிட்டுக்குருக்கி அரிசி கொடுத்துட்டு இருக்கப்ப, அந்த பரட்ட தலை ஏஞ்சி என்ன பண்றான், ஆகா குருவிக்கு எவ்வளவு அருமையா சாப்பிட்டுட்டு இருக்கல, என்னடே நாங்க இங்க தூக்கம் வராம தூங்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா குருவிக்கு சோறு கொடுத்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனில ஒரு உடவிடுவான் பாருங்க. அப்படி இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, அடுத்த வந்து பார்த்தோன்னா இவனுங்க எல்லாருமே சந்தைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போவாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற பாதி பேர், அம்மா நீங்க மிலிட்டரியில இருந்தா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை அவனுங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு போக, அங்க வந்து ஒரு ஆன்டி இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா சரக்கு கடை வச்சிருக்காங்க. அங்க ஹீரோ பார்த்தமே ஒரு விஷயத்த சொல்றாங்க, டேய் உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டாடா, அவ சாகு கூட வராம இப்ப வந்திருக்க, ஆனா நீ இருக்கிற வீட்டுல உன் பொண்டாட்டி இன்னும் இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பார்த்து பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு ஒரு பையன் வந்து அவங்க பாய போத்திட்டு, அது
அது ஒண்ணும் இல்ல, அம்மா அதிகமா குடிச்சிட்டாங்கன்னா இப்படிதான் உளறிட்டு இருப்பாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தான் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி பேயா இருப்போலோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. அப்ப அந்த குடுமி என்ன பண்றான்னா, நான் போய் கேட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப போய் கேட்டு வாடா, எந்த ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றானா நேரா ஹீரோட வீட்டுக்கு போறான். தான் கால் வலிக்கா அந்த பொண்ணை பார்க்கணும். ஆனா அவன் என்ன பண்றானா அந்த பொண்ணோட காலை குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு 2 காலுக்கு இருக்கு. அப்பாடா அந்த பொண்ணுக்கு 2 கால் இருக்கு, இவ பேய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டா டக்குன்னு அந்த காலுக்கு நடுவுல இருந்து பிளட் வருது. என்ன பிளட் வருது அப்படின்ட்டு இவன் பாக்குற காட்டி ஒரு குழந்தையும் பிறக்குது. டக்குனு இவன் என்ன பண்றானா அலறி அடிச்சு எழுந்திருக்கிறான். இது அவன் கண்ட ஒரு கற்பனை தான் போல இருக்கு. இந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணு பேய் தான் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப வேணா நீ போய் பாத்துறோட போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த குடிமிக்காரனை அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்றானா நேரா ஹீரோட வீட்டுக்கு வரான். வீடு பாக்குறதுக்கு குப்பையும் கூலமா இருக்கு, பாக்குறதுக்கு அலங்கோலமா இருக்கு. தூரத்துல வந்து பார்த்தா குழந்தை மட்டும் தொட்டில ஆடிட்டு இருக்கு. இது என்ன சப்போர்ட் இல்லாம ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி நமக்கு எதுக்கு வம்பு, திரும்பி போவோம் அப்படின்ற மாதிரி போறான். பார்த்தா அவன் காலு கிட்ட ஒரு எலுமிச்சப்பழம் இருக்கு. அது நீட்டமா ஒரு கை வந்து எடுக்குது. அதுக்கு யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட பொண்டாட்டி தான். உடனே பயந்துட்டு என்ன பண்றானா நேரா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு டேய் நான் சொன்னனே அது பேய் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறான். ஆனா அவங்க யாருப்பே வந்து பார்த்தனா அதை கண்டுக்கல. ஏன்னா சமயம் குடிச்சிட்டு ஆத்தங்கரையில நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஆத்தங்கரையில ஒரு பொண்ணோட போனோம் மிதக்கிறத நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அவங்க அதை நோட் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் போதெல்லாம் தெரிஞ்ச கடுத்தது அந்த சோடா புட்டி என்ன பண்றானா ஹீரோட வீட்டுக்கு போறான். அந்த குடிமிக்காரன் சொன்ன மாதிரி வீடு வந்து பார்த்தா குப்பை கூலமா தான் இருக்கு. பட் இவனுக்கு என்னமோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம நேரா ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் உட்காடுறான். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே தரையை நோன்றப்ப அதுல வந்து பார்த்தா ஒரு பொண்ணோட பெரல் இருக்கு. அதுல வந்து பார்த்தா ஒரு மோதிரம் போட்டிருக்கு. டக்குனு முழுசா நோண்டி பாக்குறப்ப அவன் கக்கா போன இடத்துல ஒரு பொண்ணை புதைச்சு வச்சிருக்காங்க. அடா பாய்ங்களா முழுசா கூட முடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடு குடு ஓடி வந்தவன் இதுல இருந்த தேன் கூட பார்க்காம அது மேல மோதிட்டான். அது என்ன பண்ணிச்சு இவன் புல்லா போட்டு கடின்னு கடிச்சு வச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தா ஹீரோட பொண்டாட்டி பேய் அப்படின்றத அவன் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியல இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா ஒரு பேப்பர்ல ஹீரோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதி கொடுக்கறான். அதை பார்த்ததுமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கறப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தான் பொண்டாட்டி கிட்ட போய் அதை காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அப்படி இல்ல நீ கிடையாதுல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சாச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அதுக்கு என்ன கேதிருக்குன்னா ஹீரோட பொண்டாட்டி ஒரு பேய் அப்படின்ற பத்தி எழுதுறதுக்கு ஹீரோட பொண்டாட்டி வந்து பார்த்தா ஒரு கொடுகாரி அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிருக்காங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுமே மத்த 3 பேரும் அந்த சோடா புடிட்ட கேக்குறாங்க, அம்மா நீ எந்த ஸ்கூல்ல பச்ச, உனக்கு யார் மார்க் போட்டா, தப்பா எழுதுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோட பொண்டாட்டி வந்து பார்த்தா ஒரு பேய் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஹீரோ மட்டும் புரியாம அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவனுக்கு எதிர்த்தாப்பு நின்னு பார்த்துட்டு இருக்க இந்த பொண்டாட்டி வந்து பார்த்தா அவனுக்கு எல்லாரையுமே முறைச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டே 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கிரண் ஒரு பேய் அப்படின்றத ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்றக்காக படகுல போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போறதை இன்னும் 2 பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியோட பையன் இருக்கால இவனுங்க கிட்ட வந்து கறி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறானுங்க. என்னடா நட்ராத்துல கறி வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால சின்ன சடங்கு அதுக்காக கறி வெட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆகா இந்த பேய் வந்து நம்ம யார் பேய்ன்னு சொல்றோங்களோ அவங்களை போட்டு தள்ளுது போலக்கு, அது தெரியாம ஆபத்து ஆஃபர்ல வாங்க 2 பேர் போயிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னுட்டு அவனுங்க வீட்டுக்கு போறானுங்க. அங்க போனதுமே இந்த 2 பேரும் ஹீரோ கிட்ட உன் பொண்டாட்டி இருக்காளடா அப்ப ஒரு பேய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க இவனுங்க 2 பேரும் ஓடி போயிட்டு பேரழிக்கு மச்சான் பேரழிக்கு அப்படின்றாங்க. என்னடா சம்பந்தமே இல்லாம பொலறீங்க அப்படின்றப்ப அதை விட அந்த அத்தை இருக்காங்களோ உங்க அத்தை அவங்க செத்து போயிட்டாங்களாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க 2 பேருக்கும் புரிஞ்சிச்சு இந்த பேய் தான் போட்டு தள்ளு இருக்குன்ட்டு. ஆமா மச்சான் பேரழுகி அதை சொல்லதான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கடா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போறானுங்க. இங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சாப்பிட உட்காரானுங்க. பார்த்தா காஞ்சி போன கிளை புழுப்பூத்த உணப்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்பறம் நாங்க சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிமிக்காரன் கேட்கிறப்ப டக்குன்னு அந்த பேய் பொறைக்குது. இங்க தங்கச்சி சமைச்ச சாப்பாடு தானே தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த புழுப்பூத்த உணவு எல்லாத்தையுமே இந்த குடிமிக்காரன் வேண்டா வெறுப்புக்காக சாப்பிட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோய்க்கு என்ன பண்றானா தன்னோட குழந்தைய கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட அறிமுகப்படுத்த, உன் குழந்தை தானே மச்சான், பேய் மாதிரி சூப்பரா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தையும் ஒரு பேய் தான். அதை அவனுக்கு சிம்பாலிக்கா ஹீரோ கிட்ட சொல்ல பாக்குறானுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் பேய் சட்டை அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கணும். சட்டை அப்படின்றத எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பேய் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை கை காட்டுறப்ப குரூப்ல எல்லாரும் பேய் சட்டை ஒரு பேய் அப்படின்ற மாதிரி சொல்லி காத்த, இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்னுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆட்டத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி இவங்க படகுல போறப்ப அந்த படகு ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வேலையை பாத்தீங்கன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க, இல்லனா என்ன ஆப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு உன் பொண்டாட்டி ஒரு பேய் அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிக்கிறானுங்க. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ப மாட்டான். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றப்ப, ஆணுங்க கடக்குறானுமா பைத்தியக்கானுங்க, போன பேய்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். டேய் இவன் என்னடா பேய் கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோக்கு என்ன பண்றானா, ஒரு திருவிழாக்கு அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போறான். அங்க போனதுமே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிட வாங்கி தந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் கேக்குறாங்க, அம்மா நான் திடீர்னு செத்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அது ஹீரோ அசால்ட்டா சொல்றான், நீ செத்துட்டா எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஆனா நான் செத்துட்டா உனக்கு நிறைய கணவர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா நீ அப்படி ஒரு அழகு அன்பான பொண்டாட்டி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாரு மிஸ் பண்ண பாப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க, அந்த பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டேய் இவன் என்னடா திருவிழாக்கு பேய் கூட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இவன் பண்றது ரொம்ப போரா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டிய அதே திருவிழால இருக்க ஒரு பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் பண்றது ரொம்ப ஓவரா இல்ல, ஒரு பேயையே ஒரு பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், ஆக்சுவலி இவன் தங்கிட்டு இருக்கதே ஒரு பேய் வீடு தான், அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க, அதுக்கு அந்த குடுமிக்காரன் என்ன சொல்றானா, டேய் சும்மா தொண பேசிட்டு இருக்காதீங்க, உள்ள போறோம் பிளான் போறோம் அவனை தூக்குறோம் தட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்குள்ள அந்த பேய் வீட்டுக்குள்ள போறானுங்க. அதாவது இவனுங்களோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தா, வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய்க்கு தெரியாம ஹீரோ கடத்திட்டு போயிட்டு அவ பேய் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதான். அதே மாதிரி ஹீரோ கடத்திட்டாங்க. ஆனா பேய் கண்டுபிடிச்சிட்டு இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பேய் வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க, இதுதான் பேயாச்சே கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரு உழுக்க எக்கா தெரியாம வந்துட்டோம் விடு அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு நேரா போறானுங்க. அந்த கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதுமே ஹீரோ கிட்ட உன் பொண்டாட்டி பேய் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ நம்ப மாட்டான். உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்குடா என் பொண்டாட்டி என்னையும் பிரிக்கிறதுல குறியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போறான். இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் கடைசியில பேய் கிட்ட அடி வாங்கி தாண்டா சாப்பிடுறான், நமக்கு எது கொம்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து பார்த்தா திடீர்னு சவுண்டு போட்டு கத்திட்டு இருக்கான். என்னடா நம்ம திடீர்னு சவுண்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹீரோட உடம்புல அடிபட்டு இருக்கு. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் சொல்றான், டேய் எனக்கு என்னமோ இப்பதான் பேயா இருப்போன்னு சந்தேகமா இருக்கு, அவன் கையில இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருன்றப்ப அந்த கையில வந்து பார்த்தா அந்த ரிங் இல்ல, இவன் தாண்டா அந்த பேய் இவன் தாண்டா அந்த பேய் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் பைத்தியம் கையில அடிபட்டு இருக்கேன்னு கைத்துல போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பண்றானா, மந்திரிச்ச அரிசி தூக்கி ஹீரோ மேல போடவும் அப்ப வந்து பார்த்தா அலறான். அப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டு நிறைய ஹீரோன் கிட்ட போயிட்டு, தங்கச்சமா இன்மா நாள் தப்பு பண்ணிட்டு இருந்தோம், உன் புருஷன் தான் பேய் பொண்ண பேய்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்ன்றக்காக உன்னை சிட்டி கூட்டு போறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தா படகுல கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்படி படகுல போயிட்டு இருக்கும் போது வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளை தண்ணியில தூக்கி போட்டுட்டு இருக்கப்ப அந்த பரட்ட தலை என்ன பண்றானா, அம்மா உன் குழந்தைய உனக்கு தேவையா, அதையும் தண்ணியில தூக்கி போட்டு வாயா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் முறைக்கவும் கம்முன்னு போயிட்டு இருக்கானுங்க. பாதி தூரம் போயிருப்பானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என் பொண்டாட்டி எங்கடா கூட்டு போறீங்க, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில வந்தப்ப முங்கிட்டான். என்னடா அவன் முங்கிட்டான், பேய் கிடையாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உட்கார வச்சுட்டு, அம்மா நீ பேய் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு கத்துனா அப்படின்றப்ப, பைத்தியம் அடிப்பட்ட இடத்துல அரிசி தூக்கி போட்டா வலிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சட்டை தூக்கி காட்டுறான். அவனுக்கு அடிபட்டு இருக்கு. ஓ சாரி மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீசக்காரன் இருப்பான். அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் கீழே விழுது. அப்ப நீ தான் பேயா, இவனை அடிச்சு தண்ணியில தலங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில கடாசிட்டு வடு வேகமா இவனுங்க கையால துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு, துடுப்பு கடைச்சா ஈஸியா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு பார்த்தா துடுப்பு இவங்க கிட்ட வருது. அம்மா இந்த துடுப்பு எப்படி தூரத்துல இருந்து இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த சோடா புட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை ஹீரோயின் தான் பேயா இருப்பாளா அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு அவனோட கால வழியா கீழே குனிஞ்சு பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் காலை பின்னிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் காலெல்லாம் விலைக்கு பாக்குறப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் கையை நீட்டிட்டு வந்து இந்த துடுப்பு போதுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே இவங்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு தண்ணியில விழுந்து தத்தளிச்சு அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறானுங்க. அதுக்கடுத்த ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஒரு புத்த துறவி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இந்த படத்துல வர
வர ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தமிழ்ல காப்பி அடிச்சிருப்பாங்க. அது எந்த படம் சொல்லி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தர் உட்கார்ந்திருக்காருல, அவரு முன்னாடி ஹீரோ படுத்திருக்கான். அப்போ ஒரு மந்திரக்கட்டு போட்டு உட்கார வச்சிருக்காரு. பாய்ஸ் பயப்படாதீங்க, நம்மள சுத்தி மந்திரக்கட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பேயால எதுவும் பண்ண முடியாது. இப்போ அந்த பேய் இங்க பர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை பர வைக்கிறாரு. வந்ததுமே ஒரு ஹோலி வாட்டர் எடுத்து அந்த பேய் மேல தெளிக்கிறாரு. அது அலறுது. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா, என் பொண்டாட்டி என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு ஏந்திருக்கிறான். அந்த தண்ணி கீழே வந்துருச்சு. அட பரவாயில்ல, தண்ணி போனா தண்ணி, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மந்திரிச்ச அரிசி இருக்கு, எடுங்கடா அந்த அரிசி என்றப்ப அந்த குடிமிக்காரங்க என்ன பண்றானா சிட்டிக்குருக்கி கொடுத்துட்டு இருக்கான். என்னடா இப்படி பண்றீங்களடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாதி சொல்றாரு, நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம சுத்தி இந்த மந்திர கட்டு இருக்கு, இந்த கட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பேயால நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றானா, ஏண்டாடே என் பொண்டாட்டி அழிக்கிறதுக்காக இவனை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை எட்டி ஒரு அடி அடிக்க அவன் பொத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயோட காலே விழுந்துட்டான். ஸ்ட்ராங் லேடி ஐம் ஓல்டு பாடி அப்படின்ட்டு அந்த பேய் கிட்ட டயலாக் பேச இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த மந்திர கயிறை விட்டு போக கூடாதுன்ட்டு அதை தன்னோட உடம்புல கட்டிக்கிறானுங்க. கட்டிட்டு இவங்க நிக்கிறப்ப எதிர்த்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீசக்காரன் வந்துட்டான். ஐயோ, ஒரு நேரத்துல ரெண்டு பேர் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரிக்கும் இப்ப நம்ம மேல ஹோலி வாட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து அவன் மேல போட்டான், அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அந்த மீசக்காரன் மேல விழுந்து அவனை நசுக்கிறானுங்க. அவனு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க 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 அப்படின்ற மாதிரி காத்துறான். ஒரு கட்டத்துக்கு மேல டச்சி எந்திரிங்கடா அப்படின்றப்ப, அம்மா நீ சாக்கலையா, அப்ப நீ பேய் கிடையாது அப்படின்றப்ப, நான் பேயும் இல்ல பிசாசும் கிடையாது, அந்த மோதிரம் கீழே கடந்தது, அதை திருடி வச்சேன், மத்தபடி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, அப்ப அவ தான் பேயா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டீக்க, அம்மா நீ எதுக்கு அந்த ஆன்ட்டியை கொலை பண்ண, அப்ப உண்மை தெரிஞ்சா எல்லாரையும் கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அடச்சி அந்த பொம்பளை குடிச்சிட்டு போய் காவல கவுந்ததுக்கு என்ன ஏன்டா கேக்குறீங்க, நான் நல்ல பேடா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப கீரோக்கு என்ன பண்றானா, கீரன் கிட்ட போய் நிக்கிறான். அப்ப கீரனும் கீரோவை பார்த்துட்டு நிக்கிறப்ப கீரோ ஒரு விஷயத்த சொல்றான், நீ பேய் அப்படின்றத நான் மிலிட்டரியில இருந்து வந்த நிக்க கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் உன் மேலைக்கு இருந்த அளவு கடந்த பாசத்தால மட்டும்தான் நீ கொடுத்த அந்த புழுப்புத்த உணவையும் சாப்பிட்டேன். என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாதா, என் பொண்டாட்டி நினைச்சா என்னையும் கூட்டு போயிருக்கலாம், ஆனா அப்ப மேலே அவளுக்கும் என் மேல காதல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்குது. அப்ப ஹீரோ சொல்றான், சொர்க்கத்துக்கு போகாம கடைசி வரைக்கும் என் கூட நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பாடலாம், மிச்ச வாழ்க்கையை இப்படியே ஓட்டலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நீனு செத்துறா நானும் செத்துறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடிக்கே கத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்த மடத்துல சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், அது அந்த பேயை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. என்னதான் இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் படமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு காதல் காட்சி வந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பொங்கலுக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு கமெண்ட் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அது வரைக்கும் டாடா பை பை.